தோழமைகளுக்கு வணக்கம். நான் சதீஷ்குமார் ராஜேந்திரன். உங்களோட ஒரு சின்ன உரையாடல் நடத்தலான்னு தான் இந்த வீடியோ. இப்போதைக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தெருநாய்களோட பிரச்சனைங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். தெருநாய்களுக்கு எந்த ஒரு ஓனரும் கிடையாது, அது எந்த ஒரு உரிமையாளரும் கிடையாது. விலங்கு நல ஆர்வலர்கள் மட்டும்தான் அதை கவனிச்சுக்கிறாங்க. அதனால தான் சில போராட்டங்கள் நடக்குது. அதே மாதிரி ஒரு விலங்கு நல ஆர்வலராக, ஒரு அமைப்போட நிறுவனராக நான் சில கருத்துக்களை பரிமாறணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஒன்றும் கிடையாது சார், நாய்களுக்கு உரிமைகள் கிடையாது, உரிமையாளர்கள் கிடையாதுங்கிறத ஏற்றுக்கலாம். நாய்களுக்கு இணையாக நம் மாவட்டங்கள் தோறும், சாலைகள் தோறும், நெடுஞ்சாலைகள் தோறும் காணப்படுற உயிரினன்னு பார்த்திங்கன்னா மாடுகள், பசுமாடு, காளை மாடு எல்லாமே இருக்குது. இதற்கு உரிமையாளர்னு ஒருத்தர் இருக்காங்க. அந்த உரிமையாளருக்கு லாபம் கிடைக்கிறது. அந்த மாடுகள் எதற்காக வளர்க்கப்படுதுன்னா, பசுக்காகவும் பாலுக்காகவும் அதன் கன்றுகளை விற்பதற்காகவும் வயதான நிலையில் அடிமாடாக விற்கிறதுக்கு கொண்டு இறக்குற வரைக்கும் பணம் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு உயிருள்ள பொருள். ஆனால் அது இப்போ எந்த ஒரு உரிமையாளரும் அதை ஒரு உயிராக மதிக்கிறது கிடையாது. ஏன் இந்த விஷயம் பேசணும் அப்படின்னா, கடந்த நாட்களில் நாங்கள் மேற்கொண்ட மீட்பு பணிகளோட விளைவு தான் நான் அந்த உரையாடல். தினம் ஒரு மாடுகள் சாலையில் அடிபடுறது போய் தினம் எங்கள் பகுதி, நாங்கள் மீட்பு பணி பார்க்குற பகுதியில் மட்டும் தினமும் ஒரு 10 மாடுகளாவது அடிபட்டு காயமாகிற அந்த உயிரினம் என்ன ஒரு மருத்துவ சிகிச்சை அளித்தாலுமே அது மறுபடியும் பிழைக்கிறது கிடையாது. இதற்கான முதல் காரணம் வேகமாக ஓடக்கூடிய வாகனங்களா என்னன்னு யோசித்தோம் அப்படின்னா, வேகமாக போகிறதுக்காக தான் நெடுஞ்சாலைகள்ங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த நெடுஞ்சாலைகளிலும் சாலைகளிலும் குறுக்கப்படுத்திருக்க மாடுகள் தான் முக்கிய காரணமாக இருக்குது. அந்த மாடுகள் காட்டு மாடுகள் கிடையாது, ஊர் மாடுகள் கிடையாது. அதை பால் கறக்கிறதுக்காக அந்த உரிமையாளர் வராரு, பாலை கறந்து எடுத்துகிட்டு போகிறாரு, விற்பனை சம்பாதிக்கிறாரு. ஆனால் அதை பராமரிக்க மாட்டுறாரு. எந்த ஒரு இயற்கை உணவுகளும் மாடுகள் கிடைப்பதில்லை. காய்ந்த பழைய போஸ்டர்கள், பேப்பர் வேஸ்ட்டு, ஃபுட் வேஸ்ட்டு, ஹோட்டல் வாசலில் நாய்களுக்கு போட்டியாக மாடுகள் நிற்கிது. அது தன்னோட உடல் வெப்பத்துக்காக என்ன பண்ணுது, சாலையில் படுக்கிறதுனால ஒரு மாட்டோட உயிர் மட்டும் போகிறது கிடையாது, மாடுகள் காயமறது மட்டும் கிடையாது. அந்த மாடுகள் மோதப்படுறதுனால மனித உயிர்கள் நிறையா பலியாயிட்டிருக்கு. உயிர் சேதங்கிறது எல்லா உயிர்களுக்கும் ஒன்று தான். மாடுகள் உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி மனிதனோட உயிரும் ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலே அந்த மாடுகளாலும் நாய்களாலும் ஏற்பட்ட விபத்துகள்ங்கிறது அதிகம். நாய்களுக்கான தீர்வை தேட ஆரம்பிச்சிடும், மாடுகளுக்கான தீர்வு என்னங்கிறது தெரியல. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, சாலையில் இருக்க மாடுகளை சீஸ் பண்ணிட்டு வந்து அது என்ன பண்ணுறாங்க, தகுந்த அதுக்கான அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இடத்துல சேர்க்குறாங்க. இருந்தாலும் அந்த பயங்கிறது யாருக்கும் இன்னும் முழுவதாக போய் சேரலை. எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம், பிடிக்கும்போது பார்த்துக்கலாங்க மாதிரி தான் இருக்குது. ஒரு சின்ன விபத்து நடந்தால் மாட்டோட உயிர் பாதிக்கப்படுது, கன்றுக்குட்டிகள் அந்த இடத்துல இறக்குது. காயம்பட்ட மாடுகள் மறுபடியும் என்ன இருந்தாலும் உடல் உறுப்பையே செயலுக்கிற அளவுக்கு அது காயம் ஏற்படுது. அந்த இடத்துல கூடிய வாகனங்களுக்கு பெரிய சேதம் உண்டாகுது. அந்த வாகன பராமரிப்பு செலவு அதிகமாகுது. அதை தவிர்த்து உயிர் சேதங்களும் அதிகமாகுது. இதற்கான காரணம் என்னங்கிறது வெளிப்படையாக தெரியுது, உரிமையாளர்கள் தான். இதற்கான சட்டங்கள் கடுமையாகணுங்கிற மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்தால் தான் உரிமையாளர்கள் திருந்துவாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா மனிதாபிமானம்ங்கிறது வேணும், அது இருந்தால் மட்டும்தான் செயல் முடியும். நாங்கள் சின்ன உரையாடல் உங்களோட நடத்துகிற விஷயம் ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். நன்றி. வாழ்வோம், வாழ விடுவோம்.